ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இந்த புது வருஷம் 2024 நமக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய நாம் செய்ய வேண்டிய தானம். பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். இந்த வருஷம் நமக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி அதோடு சேர்த்து இந்த ஒரு தானமும் செஞ்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் போகி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது என்ன, இந்த வருஷத்தில் நாம் பட்ட துன்பமெல்லாம் போகணும், வர ஆண்டாவது நமக்கு நினச்சதெல்லாம் நடந்து மகிழ்ச்சியாக வாடும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வருஷம் பிறந்ததும் கோயிலுக்கு போவோம், வீட்டில் பூஜையெல்லாம் செய்வோம். இதோடு சேர்த்து இந்த வருஷத்தோட கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு செயலை செய்யும்போது நம்மை பிடித்த எல்லாமே போயிடும். கஷ்டம், துன்பம், துயரம் இதெல்லாம் போய் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஈசனோட பரிபூரண அருளை பெறலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதை பற்றின தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை நான் கிஃப்ட் அமைச்சு வைக்கிறேங்க. ஜனவரி 1, 2024 ஆங்கில வருடப்பிறப்பு பலரும் பல வகையில் கொண்டாடுவாங்க. ஒரு சிலர் கோயிலுக்கு போயிட்டு அந்த நாளை தொடங்குவாங்க. இன்னும் சிலர் வீட்டிலே வழிபாடு செஞ்சு அந்த வருஷத்தோட நாளை தொடங்குவாங்க. இன்னும் சிலர் குடும்பத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வெளியே போய் அழகாக ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாளை தொடங்குவாங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் நம்முடைய வாழ்வையே மாற்றக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்னென்னா அதுதாங்க திருநங்கைகளுக்கு நாம் செய்கிற தானம். இதுக்கு நாம் செய்ய வேண்டியது அன்றைய நாளில் திருநங்கைகளை தேடி போய் நாம் தானம் செய்யணுங்க. அவங்களுக்கு அந்த தினத்தில் உங்களால் முடியும் அப்படின்னா புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஸ்வீட் வாங்கி போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கலாங்க. திருநங்கைகள் உங்களை விட வயசில் மூத்தவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்னவங்களாக கூட இருக்கலாங்க. இந்த தானங்களை செஞ்ச பிறகு அவங்கக்கிட்ட நீங்கள் மனசார ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. அதுக்கு பிறகு அவங்க கையால் நீங்கள் கேட்டு ₹1 வாங்கிக்கலாங்க. இப்போ நீங்கள் ₹100 கொடுக்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் ₹1 வாங்கிக்கணும். அவங்க அதை மனசார கொடுக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியங்க. இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தானமானது உங்களை சுற்றி இருக்கும் அனைத்து கெட்டவைகளையும் அகற்றிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. திருநங்கைகளை மதித்து அவங்களுக்கு தானங்களை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறுவது ஒரு சில இடங்களில் பாரம்பரியமாகவே செஞ்சுட்டு வராங்க. அவங்கள தேடி போயிட்டு அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தையும் பெறுவாங்க. தங்களுடைய குழந்தைகளையும் ஆசீர்வதிக்க சொல்லுவாங்க. இவங்களோட ஆசீர்வாதத்திற்கு அத்தகைய சக்தி உள்ளதாக நம்பப்படுதுங்க. எங்கள் கடைக்கு ரெகுலராக ஒரு அக்கா வருவாங்க. கொஞ்சம் வயசானவங்க தான் அவங்க, திருநங்கை அக்கா. வாரத்துக்கு ஒரு நாள் கடையிலெல்லாம் வசூல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வருவாங்க. வரும்போது நம்ம காசு கொடுக்கும்போது அந்த காசை வாங்கிட்டு கையில் குங்குமம் வச்சுருப்பாங்க. குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பூ கையில் கொடுத்தா கூட அந்த பூக்கு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ நல்லவங்க அவங்க. ஒரு சிலர் அடாவடி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் எங்கள் கடைக்கு வரவங்க ரொம்ப நல்ல டைப்பு. ரொம்ப சாந்தமாக பார்த்து அந்த ஆசீர்வாதம் வாங்கும்போதே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குங்க. முடிஞ்சால் நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. நான் அவங்கக்கிட்ட காசு கேட்டு வாங்கினதில்லை, ஆனால் இந்த தரம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ₹1 கேட்டு வாங்கி வீட்டில் எடுத்துன்னு வைக்க போகிறேன். எந்தளவுக்கு நமக்கு நல்ல மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வருஷத்தோட கடைசி நாளில் நீங்களும் இந்த முறையில் திருநங்கைகளுக்கு தானத்தை வழங்கி ஆசிகளை பெற்றால் வரும் புத்தாண்டில் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும் திருநங்கைங்களோட பவர் என்ன, உங்களோட சக்தி என்ன அப்படின்றது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த வழிமுறையை பயன்பற்றி நல்ல பலனை பெறலாம் அப்படின்றதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.